மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற நல்ல சிந்தைகளை என் தேவன் கற்றுத்தாரோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சத்தியம் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் ஆவியை அடக்காத மனிதன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 28வது வசனத்திலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம். தன் ஆவியை அடக்காத மனிதன் மதில் இடிந்த பட்டணம் போல இருக்கிறான். வேலி இல்லாத நிலத்தை போல இருக்கிறான். சுவர் இல்லாத ஒரு வீட்டை போல இருக்கிறான். ஆவி இல்லாத சரீரத்தை போல இருக்கிறான். ஆரோக்கியம் இருந்தாலும் நடக்க முடியாத கால்களை உடைய மனிதனைப் போல காணப்படுகிறான். இந்த ஆவி என்பது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்யக்கூடிய அனுபவத்தை கொடுப்பதற்குத்தான் ஆண்டவர் அந்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்தார். ஆனால் இந்த சரீரத்தை இயக்குவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆவி என்னும் நற்பண்புகள் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டுமே தவிர, அந்த ஆவியின் வல்லமையை நாம் பலவீனமாக மாற்றி அதை நமக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளும்போது நம்மை சுற்றிலும் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார், ஆவியை அடக்க மனதில்லாத மனிதன் மதில் இடிந்த பட்டணம் போல இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த ஆவி என்பது நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் நடக்கிறது? இங்கு கண்களின் ஆவி, வாயின் ஆவி, செவிகளின் ஆவி, மாமிசத்தின் ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மை ஆட்கொள்ளவில்லை என்றால் நாம் மதில் இடிந்த பட்டணம் போல இருப்போம். கண்களை நாம் அடக்கவில்லை என்றால் நம்முடைய சரீரம் முழுவதும் கெட்டுவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், காண்கிறதினால் கண் திருப்தி அடைவதும் இல்லை, கேட்கிறதினால் செவிகள் நிரப்பப்படுவதும் இல்லை. நம்முடைய கண்களிலே நாம் எவ்வளவு காட்சிகளை பார்த்திருப்போம். நல்லவைகளை பார்த்திருப்போம், கெட்டவைகளை பார்த்திருப்போம், இச்சையோடு பார்த்திருப்போம், கெட்ட எண்ணத்தோடு பார்த்திருப்போம், எப்படியெல்லாம் பார்த்திருப்போம். ஆனால் நாம் பார்த்தது போதும் என்று யாராவது சொல்கிறோமா? பார்வையற்ற ஒரு மனிதனுடைய ஆசையை கேட்டு பாருங்கள். ஐயா, நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், நாங்கள் அதை பார்க்க முடியவில்லை என்று புலம்புவதை நாம் கேட்கிறோமே. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறதினால்தான் உங்கள் பாவம் உங்களுக்குள் நிலைத்து இருக்கிறது. யோவான் பக்தன் சொல்லுகிறார், நாம் பார்க்கிறோம் என்று சொல்வதால் தான் நமக்குள் பாவம் இருக்கிறது. தீய நோக்கம் பாவம் என்று நீதிமொழிகள் 24:9 வாசிக்கிறோம். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கண்களின் இச்சை நம்மை எந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். உன் பார்வை உனக்கு முன்பாக செவ்வையாய் இருக்க கடவது.
உன் பார்வை நேராக நோக்க கடவுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. இந்த உலகத்திலே நாம் அதிகமான ஆபத்துக்களை சம்பாதிப்பது நம்முடைய கண்களினால் மட்டுமே. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்ணின் இச்சையை, கண்ணின் ஆவியை நீ அடக்கவில்லை என்றால் அது உன்னை எரி நரகத்தில் கொண்டு தள்ளிவிடும். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகள் 29:1 அவர் சொல்லுகிறார், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் நாசமடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தேவனாலோ, பெற்றோர்களாலோ, பெரியவர்களாலோ, சபை போதகர்களாலோ கடிந்து கொள்ளப்பட்டோம். நாம் நம்முடைய இருதயத்தை சீராக்கவில்லை என்றால் நம்முடைய மரணம் சடுதியில் வரும், நாசமடைவோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம் என்பதை யோசித்து பார்ப்போம். மாமிசத்தின் இச்சை. இந்த மாமிசத்தின் இச்சை என்பது நம்மை பலவித இச்சைகளுக்கு உட்படுத்தும். காமம், மோகம், விபச்சாரம், வேசிமார்க்கம், இவைகளை எல்லாம் உண்டு பண்ணுவது இந்த மாமிசத்தின் இச்சைதான். அன்பு பிள்ளைகளே, இவைகளை விட்டு ஒடுக்க வேண்டும். இந்த மாமிசத்தின் ஆவியை நாம் அடக்க வேண்டும். கண்களின் இச்சையிலிருந்தும் மாமிசத்தின் இச்சையிலிருந்தும் நாம் விலக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, செவியின் இச்சை. நாம் எவ்வளவு வார்த்தைகளை இந்த செவி கேட்டு இருக்கோம். பின்பும் நமக்கு செவி கேட்க முடியாத சூழ்நிலையில் வரும்போது நாம் அப்படியே விட்டு விடுகிறோமா? மருத்துவ உதவியை நாடுகிறோம், மருத்துவரை நாடுகிறோம். ஏனென்றால் கேட்க வேண்டும் என்கின்ற ஆவி. அப்படி என்றால் நாம் கேட்டதினால் நமக்கு என்ன நிறைப்பு நாம் பெற்றிருக்கிறோம், நிறைவை பெற்றிருக்கிறோம். உலகத்தை குறித்து கேட்கிறோம், இசையை குறித்து கேட்கிறோம், பாட புத்தகங்களை குறித்து கேட்கிறோம், பக்தியை குறித்து கேட்கிறோம், தேவனை பற்றிய அறிவிய வார்த்தைகளை கேட்கிறோம். எவ்வளவெல்லாம் கேட்டு இருக்கிறோம். நல்லவைகளை கேட்டு இருக்கிறோம், பொல்லாதவைகளை கேட்டு இருக்கிறோம், இச்சைக்கு உட்பட்டவைகளை கேட்டு இருக்கிறோம். எவைகளை எல்லாம் நாம் கேட்டு இருக்கிறோம். நம்முடைய கண், காதுகள், செவிகள் நிரம்பி இருக்கிறதா? கேட்டது போதும் என்று நம்முடைய செவி சொல்லுகிறதா? இல்லை. அன்பு பிள்ளைகளை, இதுவும் ஒரு கெட்ட ஆவிதான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த பூமியாவது போதும் போதும், எனக்கு நீ தண்ணீர் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவைகளை அடக்குகிற ஒரு வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெறவில்லை என்றால் நம்முடைய மனம் போன போக்கிலே தான் நாம் போக முடியுமே தவிர நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஜீவனத்தின் பெருமை. நாம் இந்த லோகத்தில் ஜீவிப்பதே நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல, தேவனுடைய கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமோ, அந்தஸ்தோ, பதவியோ நம்மை வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்காது. இவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று. இந்த பணம் என்பது நிரந்தரமாக எந்த மனிதனிடத்திலும் இருக்காது. ஐஸ்வர்யம் அது இடமாற்றத்திற்குத்தான் அது உதவுமே தவிர நிரந்தரமாக அந்த பணம் ஒரு மனிதனுக்கு இருக்காது, இருக்க முடியாது. ஏனென்றால் பணத்தை வைத்திருப்பவர்கள், ஐஸ்வர்யத்தை நம்புகிற பிள்ளைகள் அதை பெருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். பெருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யாரிடத்திலாவது அதை கொடுக்க வேண்டும், கொடுத்து அதை வாங்க வேண்டும். இன்றைக்கு வங்கிகளில் கூட
நாம் பணம் செலுத்தினால், ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். ஒரு வங்கி மேலாளர் பணத்தை லாக்கரில் வைத்திருந்த பணத்தையும் நகையையும் எடுத்து விட்டார் என்று ஒரு செய்தி ஒன்றை நான் யூடியூபிலே பார்த்தேன். எந்த இடத்திலும் பணத்திற்கு மதிப்பு இல்லை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை, நாம் வாழ்கிற இந்த டாம்பியமான வாழ்க்கை நம்மை மேன்மைப்படுத்துமா என்றால் இல்லை. இந்த வாழ்க்கையும் நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் நல் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து இச்சை, சாப்பிடக்கூடிய இச்சை. எதை உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஞானி சொல்லுகிறார், ஒருவன் போஜன பிரியனாய் இருந்தால் அவனுடைய தொண்டையிலே கத்தியை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், நமக்கு விரும்பின ஒரு உணவு இருந்தால் மட்டுமே சாப்பிடுவோம், அதில் தான் நாம் இச்சையாய் இருப்போம் என்று எண்ணுகிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. போஜனம் என்பது நம்முடைய சரீரத்தை பாதுகாப்பதற்கும் சரீரத்தை இயக்குவதற்கும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதிலும் ஆண்டவர் தாம் படைத்த நமக்கென்று கொடுத்த அந்த ஆகாரம் இன்னதைத்தான் உண்ண வேண்டும், இன்னதைத்தான் உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் வரை வைத்திருக்கிறார். அதை மீறி ஆண்டவரால் அருவருக்கப்பட்ட உணவுகளை உண்ணக்கூடாது. அப்படி உண்பது அது இச்சை, மாமிசத்தின் இச்சை. சிலர் எலிக்கறிகளை சாப்பிடுகிறார்கள், பன்றி இறைச்சியை சாப்பிடுகிறார்கள், அருவருக்கப்படத்தக்க விலங்குகளின் உணவுகளை, காகங்களை சாப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட உணவுகள் எல்லாம் மாமிச இச்சையை தூண்டுகிறது. அதிலும் நாம் அடக்கம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சிலருக்கு பலவிதமான ஆகாரங்களை, போஜனங்களை பார்த்தாலே அது நம்மை மற்றவர்கள் பெரிய ஐஸ்வர்யவான்கள் என்று நினைக்கக்கூடிய நினைவிற்கு வர வேண்டும் என்று நினைப்பது உண்டு. விருந்து உண்கையில் எத்தனை விதமான உணவு வகைகளை மனிதர்கள் படைக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, எளிமையான ஆகாரம், அதுவும் நம்முடைய சரீரத்திற்கு பிரயோஜனப்படுகிற ஆகாரத்தை மட்டுமே ஆண்டவர் நமக்கு உண்பதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இச்சைகளை நாம் அடக்கவில்லை என்றால், இப்படிப்பட்ட ஆவிகளை நாம் அடக்கவில்லை என்றால், அது நம்மை காவல் இல்லாத ஒரு வீட்டை போல, சுவரில்லாத ஒரு கூடாரத்தை போல, ஆவி இல்லாத சரீரத்தை போல நம்மை வெறுமையாக்கி விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த பலனை நமக்கு கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலத்து நியமங்கள் தேவனை சார்ந்து இருக்கிற அனுபவங்களிலே நம்மை எப்படி பலவீனத்தை நமக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் எச்சரிப்பை பெற்று இருக்கிறோம். நன்மை செய், தீமை செய்யாதே. நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் என்று யாக்கோபு 4:17 வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நன்மையை செய்வதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அவர் சாயலாக படைத்தார். மற்றவைகளை நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மற்ற படைப்புகள் எல்லாமே அதை நாம் பார்த்து அனுபவித்து நன்மையானவைகளை மற்றும்
நாம் பெற்றுக்கொள்வதற்கான அனுகூலத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைய லோகம் தேவ படைப்பினை எவ்வளவு பலவீனப்படுத்தி அந்த படைப்பினாலே நாம் பெரிய ஞானவான்களாக மாற வேண்டும் என்று சொல்லி படைத்தவரை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவர்களை நேசிக்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்கிற பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியை அடக்காத மனிதன் மதில் இடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். நம்மை படைத்தவரை நாம் நேசிக்க வேண்டுமென்றால் அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, எப்படி சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எப்படி ஆடைகள் உடுக்க வேண்டும், எந்த ஆடைகளை உடுக்க வேண்டும், நம்முடைய சரீர அமைப்பு தேவனுக்குள் எப்படி இருக்க வேண்டும், சிகை அலங்காரம், முக அலங்காரம், ஆபரணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கணித்து கொடுத்திருக்கிறார். இதை செய், இதை செய்யாதே என்று. அப்படி செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவ எச்சரிப்பை கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிறார். ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதல் ஏற்கக்கூடிய மனது இல்லாமற் போகிற மனிதன் சடுதியில் நாசமடைவான் என்று நாம் வாசித்தோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்திலே நாம் கேட்ட வார்த்தைகள் நம்மை ஆவியை அடக்குவதற்கு, நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்து 10வது பிரமாணமாக இச்சியாதே என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பிரமாணத்தை ஏற்று அதை இன்முகம் கொண்டு அதன்படி நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் கூடுகையிலே நாங்கள் கேட்ட சத்தியம் எங்களுடைய ஆவின் வாழ்க்கையை பலப்படுத்தி மீண்டும் உற்சாகப்படுத்தியதற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஆவியை அடக்காத குணங்கள் இவை இருக்குமென்றால் இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைகள் எங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாய் காணப்பட கிருபை செய்யும். உம்முடைய வழி நடத்துதலிலே நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அபிஷேகம் தங்கி இருந்து காத்துக்கொள்ளட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் தேவ சமூகத்தில் உங்களை நாளை சந்திப்போம். தேவ வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.